சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சனி பயிற்சி பலன்களில் கன்னிராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். சரிங்களா. சனி பயிற்சி நெக்ஸ்ட் மார்ச் 29 அன்னைக்கு திருக்கணிதப்படி பயிற்சி ஆகுது. சரிங்களா. சனியினாலே பொதுவாக கர்மக்காரகர். சரிங்களா. ஏன்னா 10ஆம் ஸ்தானத்துக்குரியவர், 10, 11க்குரியவர். 10ஆம் ஸ்தானத்துக்குரியவர் அப்படிங்கிறதுனால கர்மக்காரகர். 10 அப்படிங்கிறது தொழில், ஜீவனம் அப்படிங்கிறத குறிக்கிறது. சரிங்களா. அதனால் ஒரு கர்மக்காரகர் ப்ளஸ் ஆயுள் காரகர், கடமை தவறாத கர்மக்காரகர். சரிங்களா. அவர் பயிற்சியாகிறார். 30 வருஷத்துக்கு ஒருக்காக தான் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வருவார். 2.5 வருஷம் ஒரு ராசியில் வீட்டு இருப்பார். சரிங்களா. அந்த வகையில் இப்போ கும்பராசியில் இருந்துகிட்ருக்கிறார். இன்னொரு கிட்டத்தட்ட 1 மாத காலத்தில் அவர் பயிற்சி ஆகிறார். 2.5 வருஷமாச்சு கும்பராசிக்கு இங்கே வலுவாக இருக்கார், பாவத்துவமான வலுவில் இருக்கிறார். அதனால் பாதிப்புகள் அப்படிங்கிறது அவர் பயிற்சி ஆகக்கூடிய கடைசி நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும். சரிங்களா. இப்போ பாதிப்பில் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அவர் பயிற்சி ஆகக்கூடிய கடைசி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது. சரிங்களா. பாவத்துவமாக இருக்கார், வலுவாக இருக்கார். சரிங்களா. அடுத்த மாதம் 29 அன்னைக்கு பங்குனி 15. சரிங்களா. நடப்பு குரோதி வருஷத்தில் பங்குனி 15ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். இது கன்னிராசிக்கு எப்படி இருக்குது, கன்னிராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அது வரைக்கும் சிம்மராசி வரைக்கும் பார்த்துக்கிறோம். சனி பயிற்சி பலன்களில் இந்த வருஷம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் சிம்மராசி வரைக்கும் பலன்களை பார்த்துக்கிறோம். இப்போ இன்றைக்கி கன்னிராசிக்கு பார்க்க போகிறோம். கன்னிராசி அப்படிங்கிறது புதனோட ராசி. சரிங்களா. புதனோட ராசி புதன் உச்சமாகக்கூடிய ஸ்தானம் இது. சரிங்களா. அந்த ராசிக்கு சனி பகவான் 5, 6க்குரியவர். சரிங்களா. 5, 6க்குரியவர். 5 அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குமே 6 அப்படிங்கிற ரணரோண ரோகஸ்தானத்துக்கும் உடையவர். சரிங்களா. அதாவது 2 ஆதிபத்தியம் உடையவர். ஒரு நல்ல ஆதிபத்தியமும் ஒரு தீய ஆதிபத்தியம் கொண்ட ஒரு சனி கன்னிக்கு. சரிங்களா. அதனால் சனி நன்மை தீமையும் தரக்கடமைப்பட்டவர். சரிங்களா. பூர்வ புண்ணியாதிபதி இவர் 7ஆம் ஸ்தானத்துக்கு போகிறார். கண்ட சனியாக மாறப்போகுது. சரி. இதனால் ரணரோண ரோகம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு நிறைய நட்பங்களை கொடுத்துருப்பார். எதிரிகள் வழியில், கடன்கள் வகையில், நோய் நொடிகள் வகையில் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் நீக்கியிருப்பார். சரிங்களா. வெற்றிகரமாக நீக்கி விட்டுருப்பார். இது ஒரு கண்டக சனியாக மாறப்போகிறார். 7ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு நேராக ராசியை பார்வை செய்கிறார். சரிங்களா. சமசப்த பார்வை ராசியை பார்வை செய்கிறார். இது கண்ட சனி, சனியின் பாதிப்பு. சனியின் பாதிப்பு காலங்கள் அப்படிங்கிறது 6 ராசிக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது எப்பவுமே. சரிங்களா. அதில் ஒரு ராசியை கன்னிராசி நுழைய போகுது. சரிங்களா. கன்னிராசிக்கும் பாதிப்புகள் இந்த வருஷத்துலேருந்து நெக்ஸ்ட் அடுத்த அஷ்டம சனி அப்படிங்கிறதுமே அடுத்த 2ஆவது இடத்துல இருக்குது. சரிங்களா. இந்த இதில் கண்ட சனி, கண்ட சனிக்கு அவர் ராசிக்கு, உங்களோட ராசிக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற ரிஷப ராசியுமே, உங்களோட ராசிக்கு 4ஆம் இடம் ஆகிய தனுசு ராசிக்குமே 3, 7, 10ஆம் பார்வையில் பார்வை செய்து பலன்களை கொடுப்பார். சரிங்களா. கண்டசனி அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டம் எதிர்பாராத, சரிங்களா, எதிர்பாராத விபத்து, சரிங்களா, எதிர்பாராத சர்க்கிள்கள், அது எதாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா. அதாவது வார்த்தை மோதல்களாக இருக்கலாம். சரிங்களா. அடுத்தது ஒரு வாகன மோதல்களாக இருக்கலாம். சரிங்களா. உங்களோட சுயஜாதத்தில் சனி எந்த அளவுக்கு வலுவாக இருக்கார், உங்கள் நடப்பில் என்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வச்சு இது எந்த அளவுக்கு பாதிப்புகள் குறைந்தது அல்லது அதிகமானது அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். சரிங்களா. உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா, யோகாதிபதிகளோட தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா, கண்டம் அப்படிங்கிறது சிறிய அளவில் ஏற்பட்டு அது உடனடியே மாறிடும். அதுவே நம்ம அடுத்த செகண்ட்லேயே நம்ம மறந்துடக்கூடிய அளவில் இருந்துடும். சரிங்களா. அடுத்த 1 மணி நேரத்துலேயே நம்ம அந்த கண்ணங்களெல்லாம் மறந்துடக்கூடிய அளவில் தான் கண்ணங்கள் இருக்குது. சரிங்களா. தசாபுத்திகள் சிறப்பில்லை அப்படின்னா பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும். உறுப்பு பாதிப்புகள். சரிங்களா. அதுக்கடுத்த மோதல்கள் அது கடுமையான பின் விளைவுகள் நஷ்டத்தை தரக்கூடிய மோதல்களாக இருக்கும். சரிங்களா. தசாபுத்திகள் சிறப்பில்லைன்னா அவர் கன்னி ராசியின் அதிபதி புதன். சரிங்களா. புதன் எதையுமே டேலண்டான அறிவுள்ளவர். சரிங்களா. அறிவு கிடைக்குமே புதன் தான், நாலேஜ் அப்படிங்கிறது. சரிங்களா. இது
ஒரு கணிதம், சரிங்களா, கணிதம் படிப்பறிவு, கணிதம் அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. கணிக்கிறது, சரிங்களா, அறிதல், அறிந்து வைத்திருப்பது, அறிதல் எல்லாமே வந்து புதனோட துறையை சார்ந்தது. நிபுணத்துவம், சரிங்களா, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் வந்து ஹையஸ்ட், மற்றவர்களை விட ஹையஸ்டான ஒரு ஜீனியஸ், மேதாவித்தனம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படும் புதன்கிட்ட, சரிங்களா. அதுவும் கணிதம், இந்த கணக்கு, அப்புறம் வந்து இந்த ஓவியம், இசை, சரிங்களா, அந்த ஜோதிடம், அப்புறம் வந்து ஐடி ஃபீல்ட்ஸு, கணினி, சாஃப்ட்வேர்ஸு, சரிங்களா, அந்த அச்சு, எழுத்து, சரி, இந்த மாதிரி ஒரு எழுத்து, இதுக்கெல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு துறைகள் எல்லாமே வந்து புதன்கிட்ட தான் இருக்குது, சரிங்களா. அறிவு அப்படிங்கிறது வந்து புதன்கிட்ட தான் இருக்குது மெயினாக, சரிங்களா. அதில் வந்து புதன் வந்து மிக முக்கியமான காரக கிரகம். இளவரசன் அப்படிங்கிற ஒரு தன்மையை பெறுவார், சரிங்களா. இவர் வந்து உங்களுக்கு அதாவது ராசிக்கு 7ஆம் ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசி பார்க்குறாரு, அதாவது பாதகஸ்தானம். உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் ஸ்தானம் மீனம் அப்படிங்கிறது வந்து பாதகஸ்தானம், சரிங்களா. பாதகஸ்தானத்தில் சனி போய் அமர்றாரு. இது கண்ட சனியாக மாறப்போகுது. பாதகஸ்தானத்தில் அமர்ந்து பாதகத்தை வந்து செய்யக்கூடிய நிலையில் வர்றாரு. அதாவது கன்னிக்கு வந்து 7ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்துக்கு சனி போகிறாரு. உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி வந்து பாதகஸ்தானத்துக்கு போகிறாரு. பாதகஸ்தானத்தில் போய் உங்களோட ராசி பார்வை வேறு செய்கிறாரு, சரிங்களா. பாக்கியத்தை பார்வை செய்கிறாரு, ராசி பார்வை செய்கிறாரு, 4ஆம் இடத்தை பார்வை, 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. 9ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது தந்தைக்கு சில ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது, சரிங்களா. உங்களை பார்க்குறேன், உங்களுக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது. 4ஆம் இடத்தை பார்க்கணும், ஒரு தாயாருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும், சரிங்களா. தாய் தந்தைக்கு ப்ளஸ் உங்களுக்கும் வந்து கண்ட சனிகள் பாதிப்புகள் தான், சரிங்களா. மிகுந்த ஒரு எச்சரிக்கையோடு தான் நீங்கள் வந்து இது வந்து எதிர்கொள்ளணும், சரிங்களா. இது 9ஆம் ஸ்தானத்தை பார்வையிடும் போது பெரிய மனிதர்களோட ஒரு அனுசரணை, சரிங்களா, பாக்கியங்கள், உயர்வான பாக்கியங்கள், உயர்வை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருந்த இருக்கும் உயர்வான பாக்கியங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கெல்லாம் வந்து தடைகள் நடக்கும், சரிங்களா. தந்தை வழியிலையுமே உயர்ந்த மனிதர்கள்கிட்டையுமே, அதாவது பாக்கியம், தர்மம், இது மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆகாது, சரிங்களா. நீங்கள் என்னதான் தர்மசாலி, திறமைசாலி, பாக்கியசாலியாக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து குறைவுகள், அதிலெல்லாம் வந்து குறைபாடுகள் நடக்குது, சரிங்களா. உங்கள் ராசி வந்து கண்கொத்தி பாம்பாக வந்து பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க, என்னென்ன தவறுகள் செய்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சம சப்தமாக பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு, சரிங்களா. உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குதோ அதன்படி தான் நீங்கள் வந்து செயல்படுவீங்க. உங்களுக்கு வந்து பலன்கள் நடக்குது. அதனால் வந்து உங்களுக்கு தீய ஆதிபத்தியங்கள் கொண்ட, அதாவது வலுவில்லாத கிரகம், அல்லது அவயவ தசை, இந்த பாத அதிபதிகளோட தசை, அந்த துருஸ்தான அதிபதிகளோட தசைகளாக நடந்துட்டு நீங்கள் தவறுகள் இயற்கையாகவே செய்வீங்க, சரிங்களா. இயற்கையாகவே செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள், மனது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்துடும், சரிங்களா. அதன்படி நீங்கள் தவறுகள் செய்யும்போது அவர் கரெக்டாக பிடிச்சிக்குவார் சனி, சரிங்களா. அதுதான் வந்து சனி பகவானோட வேலை, கடமை, கர்மா அப்படிங்கிறது வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற லெவலில் தவறுகள் செய்ய வைத்து தண்டனையும் கொடுப்பார் அவர், சரிங்களா. அதாவது சனியின் காலங்களில் இருந்தது அப்படின்னா என்ன ஒரு யோகாதிபதியோட தசை நடந்தாலுமே நம்மளுக்கு வந்து குழப்பமான செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிப்படுத்துவோம், சரிங்களா. தினம் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது, சரிங்களா. தினம் சந்திராஷ்டமத்தில் எப்படி நம்ம தடுமாறுவோமோ அதன்படி வந்து சனியின் காலங்களில் நம்மளுக்கு வந்து நம்ம சரியான ஆரோக்கியத்தில் இல்லைனா, நம்ம சந்திரனை வந்து நம்ம ஆரோக்கியம் வச்சுக்கலினா, அதை நம்ம உடல் மனசு அப்படிங்கிற ஆரோக்கியம் வச்சுக்கலினா, அதை சரியான உணவுகள், சரிங்களா, சரியான தூக்கம், சரியான ஓய்வு அப்படிங்கிற உடலுக்கு கொடுக்கலினா, உடல் அப்படிங்கிற சந்திரன், சரிங்களா. இதுக்கு வந்து சரியான விதத்தில் உடலை கவனிக்கவில்லை என்றால் சனியின் குழப்பங்கள் வந்து பீடிக்கப்பட்டு சந்திரன் பாதிக்கப்படுவார். சந்திரன் அப்படிங்கிறது நீங்கள் தான், நம்ம தான், சரிங்களா. அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம ஓய்வு, உணவு, உறக்கம் இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து இருந்துக்கணும், சரிங்களா. அது இல்லைனாலே சனியின் குழப்பமெல்லாம் வந்துடும், சரிங்களா. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு குறைபாடுகள் இருந்தாலுமே முதலாக வந்து சனியின் ஒரு வெளிப்பாடுகள் வந்து இயங்கி நம்மளுக்கு நோயை வந்து அது மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா வந்து அப்புறம் நம்ம பலவீனம் அடைஞ்சோன்னா அனைத்துமே உள்ளே வந்துடும், சரிங்களா. பலவீனம் அடைஞ்சோம்னா அனைத்து விதமான தொல்லைகள் அப்படிங்கிறது வந்து உள்ளே என்ட்ரி ஆகிடும், சரிங்களா. அதனால் வந்து கண்ட சனி அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து ரொம்ப சூதானமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா. அது வந்து குரு பயிற்சி. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது வந்து குரு பயிற்சி ஆக போகுது. குரு பயிற்சி வந்து உங்கள் ராசிக்கு இப்போ வந்து ரிஷபத்தில் இருந்துருக்காரு, சரிங்களா. அடுத்தது வந்து உங்களோட ராசிக்கு 10ஆம் ஸ்தானத்துக்கு வர போகிறார். 10ஆம் ஸ்தானத்துக்குள்ள வந்து 2, 4, 6ஆம் இடங்களை பார்வை செய்வார்.
இதனால் அவங்க ஒரு ராசியை பார்த்துட்டு வந்தார். சரிங்களா, எந்த கண்ட சனி இருந்தாலுமே உங்களோட ராசியை பார்த்துட்டு வந்ததுனால சிறு சிறு விபத்துகள், இந்த மோதல்கள் இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் கடைசி நேரத்தில் காப்பாற்றப்பட்டு வந்துட்டு இருந்தீங்க. சரிங்களா, சனி பயிற்சியான பின்னாடி உங்களுக்கு ராசிக்கு அந்த பார்வை கிடைக்காது. சரிங்களா, அவரோட பார்வை 10ஆம் ஸ்தானத்துக்கு அதாவது அவரோட இருக்கும் இடம் 10ஆம் இடத்துக்கு போய் 2, 4, 6ஆம் இடங்களை பார்வை செய்வார் குரு. அப்படிங்கிறனால வருமானங்கள் நல்லாயிருக்கு. உங்களோட தாயாருக்குமே உங்களோட ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்துமே சில மேம்பாடுகள் அப்படிங்கிறத வந்து அடையக்கூடிய சூழல்கள் தான். அதாவது வீடு, வாகனம், வண்டி, இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா, அப்புறம் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ரண ரோகம் அப்படிங்கிறது வந்து பெருகு. சரிங்களா, அதனால் இப்போ கண்ட சனியும் நடக்குது. அதனால் வந்து நீங்கள் இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா, குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியமாக செயல்படும். சரிங்களா, 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானங்கள் வரும், பேச்சுகளில் வந்து மிகுந்த கண்ணியம் அப்படிங்கிற வெளிப்படும், குடும்பம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. சரிங்களா, முகப்பொழிவு, தோற்றப்பொழிவு ஏற்படும். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாயாருக்குமே அப்புறம் உங்களோட ஒரு சொத்து, இந்த மாதிரி சுகங்கள், வீடு, வாகனம், வழிகளில் வந்து நன்மைகள் நடக்கும். 6ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது. 6ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது ரோகம் அப்படிங்கிற வந்து பெருகு கண்டசனி நடக்கிறதுனால அது வந்து பாதிப்புகள் பெருகிடும். சரிங்களா, அதனால் வந்து நீங்கள் இந்த கண்டசனி குரு பயிற்சிகள் வந்து உங்களுக்கு ஒரு மீடியமான ஒரு பலங்கள் தான் அங்கே வந்து கொடுக்கும். சரிங்களா, ராசிக்கு இருந்த பார்வை மாறதுனால அது வந்து கொஞ்சம் சிரமம் அப்படிங்க வந்து கொடுக்கும். அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ராகு கேது பயிற்சிகள் நடக்குது. அதுக்கடுத்து தொடர்ந்து ராகு கேது பயிற்சிகள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ராசியில் கேதுமே 7ஆம் இடத்துல ராகு இருந்துட்டு மிகுந்த ஒரு துயரங்களை கொடுத்துட்ருக்காரு. வச்சுங்களேன், இனி அது வந்து நல்லா அருமையாக இருக்குது. அந்த ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு கேது வராரு, 6ஆம் இடத்துக்கு ராகு வராரு. அதனால் வந்து மீண்டும் உங்களுக்கு வந்து இப்போ சனி பயிற்சி சனி பயிற்சியாகிறதுக்கு இப்போ நடப்பு சூழ்நிலையில் வந்து சனி 6ஆம் இடத்துல இருப்பாரு. இனி ராகு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சனி 7ஆம் இடத்துக்கு போய் ராகு 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால அது வந்து உங்களுக்கு அந்த கடன் எதிரி ஒழிப்பு, சரிங்களா, கடன் எதிரிகள், இந்த துன்பங்கள், இந்த ருணம் ரோகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதனால் சனி வந்து அதாவது வந்து நீக்கிட்டு இருந்தார். ராகு வந்து நீக்க போகிறார். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குருவின் பயிற்சிக்கு அப்புறம் சில காலங்கள், அதாவது ராகு கேது பயிற்சிக்கு முன்னால் சனி பயிற்சிக்கு 1 மாதத்துக்கு அப்புறம், சரிங்களா, குரு பயிற்சி ஆன பின்னாடி இந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா, இது சுயஜாதகத்தில் வந்து என்ன தசாபதிகள் நடக்குது, உங்கள் சுயஜாதக கிரக நிலவரங்கள் என்னென்ன, இதை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். என்னதான் கன்ஃபார்ம் பண்ணலைனாலுமே கண்டசனி அப்படிங்கிறதுல துன்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ராசிக்கு வந்து இது உங்களோட உருவத்துக்கு, உங்களோட மனதுக்கு, சரி, உங்களோட தாயாருக்கு வந்து பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதில் நீங்கள் வந்து உங்களோட அதாவது ராசி அதிபதி அல்லது சந்திரனோட ஆலயங்களுக்கு நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு தடவை போயிட்டு வரணும். பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கணும். சரிங்களா, இது வந்து ஆன்மீக ரீதியான ஒரு வழிபாடு. கர்ம ரீதியான வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து சனி பகவானோட காரங்களுக்கு, சரிங்களா, காகம், உழைப்பாளிகள், ஊனமுற்றவர்கள், தரித்திரத்தில் உள்ளவர்கள், சரிங்களா, பிரச்சனையில் சிக்கியிருப்பவர்கள், கடன், இந்த மாதிரி நோயின் அவஸ்தையில் இருப்பவர்கள், இவங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் அடையாளம் பெரிய நபர்களாக இருந்தாலுமே நீங்கள் அவங்கள ஒரு பெட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகளை நீங்கள் வந்து கொஞ்சம் சந்திரனோட உணவுகள் அப்படிங்கிறது வாங்கி கொண்டு போய், அது எந்த உணவுகளாக வேணாலும் இருக்கலாம், அவங்கள வந்து நீங்கள் பார்வை செஞ்சு பரவாயில்லைங்க, நல்லா இருப்பீங்களா, சீக்கிரம் ரெமடி ஆகிடும், உங்களுக்கு சீக்கிரம் நல்லா மீண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி அடையாத நபர்களாக இருந்தாலுமே, அடையாளம் தெரியாத நபர்களாக இருந்தாலுமே நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் துலா ராசிக்கு நம்ம சனி பயிற்சி பண்ணி பார்க்கலாம். நன்றிங்க.